சமையல் எண்ணெய்ங்க சார். மந்த்துக்கு 1 லிட்டர் தாங்க சார் வாங்கி வைப்பேன். எண்ணெய் விலை அதிகரித்தது யாருக்கெல்லாம் பக்குன்னு இருக்கு? இப்படி எல்லாம் அப்ப எண்ணெயுடைய தேவைகளை குறைச்சுக்கிறீங்க. பொரியல் பண்ணவே மாட்டேங்க சார். சாம்பார் ரசத்தோட நிறுத்திடுவோம். தீர போகுது அப்படிங்கிற டைம்ல இன்னும் கம்மி பண்ணிடுங்க. ரசமே வைக்க மாட்டேன். சாம்பாரோட நிறுத்திடுவோம். சாம்பார் சாப்பாடோட நிறுத்திடுவோம். ஃப்ரையே பண்றது இல்ல, வெறும் ஷாலோ ஃப்ரை தான். பூரி சுடுறது இல்ல, அதுக்கு பதிலா சப்பாத்தி. மாவு பிசையும் போதே நம்ம கொஞ்சம் எண்ணெயை ஒரு விட்டுட்டோம்னா தோசைக்கல்ல எண்ணெய் தேய்க்க வேணும். இன்னைக்கு ரைஸ் ஆச்சோ பூராமே இப்போ ஃபுல்லாமே டீப் ஃப்ரை எதுனாலுமே பாம் ஆயில். எவ்வளவு நாளா பாம் ஆயில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? 6 மந்தாவே அப்படிதான். அப்போ நமக்கே தெரியும், ஆனா பாம் ஆயில் கொஞ்சம் நம்ம ஓவரா யூஸ் பண்றோமோ நம்ம கஷ்டமா தான் இருக்கும். ஆனா வேற வழி இல்ல. அப்படி பண்ணும்போது நம்ம கொஞ்சம் செலவு கம்மியாகும். கிட்ஸ் எல்லாமே சின்ன சின்ன பசங்க, அவங்களுக்கு நிஜமாலே டீப் ஃப்ரை பண்ணாதான் அவங்களுக்கு பிடிக்கும். லஞ்சுக்கு ஸ்நாக்ஸுக்கு எதுக்கு பண்ணாலுமே நமக்கு டீப் ஃப்ரை பண்றதுக்கு வேண்டியது இருக்கு. ரேஷன் கடையில எவ்வளவு கொடுக்குறாங்க பாம் ஆயில்? 1 லிட்டர். ஒருவேளை ரேஷன் கடையில 2 லிட்டர் பாம் ஆயில் கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும்? ரொம்ப சூப்பரா இருக்கும் சார். வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? சார் போலீஸா இருக்காங்க. நான் கேஜி டீச்சரா இருக்கேன். 2 பேரும் நிதானமான சம்பாத்தி இருக்கக்கூடிய வீட்டிலேயே அளவுக்கு இல்ல, விலை ரொம்ப கூட இருக்கு. பெட்ரோல் விலை உயர்வு போன்றதெல்லாம் கண்ணுக்கு தெரியும். ஆனா டே டு டே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ல இருக்கக்கூடிய பொருட்கள் விலையேறுவது வேகமா நடந்துகிட்டே இருக்கு. ஆனா பொது பார்வைக்கு பெருசா அது வரவே மாட்டேங்குது.